எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இந்த vlog வந்துட்டு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா வீக்கெண்ட் ஆனாலே நம்ம கிரிக்கெட் ஆடு வெளியே வரும். எங்களுக்கு ஒரு பேட்ச் இருக்கு, சூ பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் கொஞ்சம் லேட்டா வந்துடுறேன். நேற்று ஷூட் ஒரு ரீல் ஷூட் ஒன்று போயிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு ப்ரோமோ ஷூட் இருந்தது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லேட் ஆயிடுச்சு. சரின்ட்டு இன்னைக்கு வீக்கெண்ட் இல்லையா, கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு லேட்டா அப்படியே தூங்கிட்டேன். மத்தியானமா ஃபோன் பண்றாங்க கிரிக்கெட் ஆடும். ஸோ ஓகே கிரிக்கெட் ஆடும் தானே வரலாம் அப்படின்னு லைட்டா பேர் வாஷ் பண்ணிட்டு அப்படியே கிரவுண்டுக்கு வந்தேன். வந்து பார்த்தோன்னே நீ அப்படி சொன்னா வரமாட்டேன் எப்படி சொன்னோம், கோவா போறோம் டக்குன்னு பேக்கப் ஆயிடுவோம் எல்லாருமே அப்படின்ட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டுக்கிறான். ஸோ என் ஃப்ரெண்ட் வினய்ன்னு சொல்லிட்டு அவனுக்கு பர்த்டே. அவன் பர்த்டேனாலே யூஸ்வலா நாங்கள் வெளியே தான் செலிப்ரேட் பண்ணுவோம். என்டையர் பெங்களூர் இருக்க மாட்டோம். ஏன்னா அவன் வந்து டீம்லயே கொஞ்சம் ரொம்ப இன்டெலிஜென்ட், ஸ்மார்ட்டா யோசிப்பான் அந்த மாதிரி ஒரு பையன். ஸோ அவன் யாருக்குமே தெரியாம அவனே டக்குன்னு டிக்கெட்டை போட்டிருக்கான். ஸோ அதனால இப்போ எங்க பிளானே வந்து கோவா போறோம் அப்படின்ட்டு. ஸோ எங்க குரூப் பேர் வந்து சூ பாய்ஸ். நான் ஒருத்தரா வந்த உடனே அவங்க எல்லாரையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஓகேங்களா? எல்லாம் ஆக்சுவலாக கார் ஏறிட்டோம். ஒருத்தர் ஒரு கார்ல இருக்காங்க. வேணா 3 கார்ல வந்துட்டு இருக்கோம். ஸோ ஸ்டேஷன் போயிட்டு எல்லாரையும் ஒரு பேரை சொல்லி உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபைனலாக பாதி பேர் கேதர் ஆயிட்டோம் ஸ்டேஷன்ல. இது வந்து சனி, ஹரிஷ் விளாக்ஸ்ல வரதுக்கு நாங்கெல்லாம் கொடுத்து பிளாகர் அலெக்ஸ், அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்குது. கல்யாணத்தையே விட்டுட்டு இங்க வந்துக்கிறாருன்னா கொடுக்கும். 15 years ஒரு கனவு கோவா போறது. அதனால அதுக்காக 25 years அந்த ஃப்ரெண்ட்ஷிப் விட்டு வரோம். பேச்சுலரா போலாம், பசங்களா போயிருந்தோம். எங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் காணின்னுக்கிறான், அவன் உங்களுக்கு அப்புறமா காட்டுறோம். அவன் வந்து நம்ம சின்ன வயசுல வேளாங்கண்ணி போகும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து தக்காளி அரிசி எல்லாம் எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அந்த சாப்பாடு மாதா சாப்பாடு பண்ணி அங்க போட்டு சாப்பாடு பண்ணி. ஆனா இப்ப கோவாக்கு நாங்க வந்து ஒரு 10 பேர் பாய்ஸ் போயிருந்தோம். அதுக்கு அவன் வந்து ஒரு பேரண்டா இருந்து கம்பெனியில போய் ரேஷன் சாப்பாடு நம்மளுக்கு போடுறானா காணியை நீங்க பார்த்து ஆகணும். அந்த மனுஷனை நீங்க பாருங்க. eagerly be waiting to watch காணி. வந்து 11:27 நம்மளோட ட்ரெயின் வந்து 11:30 வர போகுது. ஆனா நம்ம பாய்ஸ் கோவாக்கு போற பாய்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னு இந்த டைம்ல வந்து பாருங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, நம்ம காணி இத்தா காணி எல்லாம் குடும்புற பேரண்ட்ஸ் இருக்கா எல்லாம் இப்பதான் சாப்பிட்டு கிளம்ப போறோம். நான் சொன்னேன் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் கைடு, அது இந்த வினய் தான். இதான் வினய். ஏதோ ஹரிஷ் ஏதோ பேசணும்னு சொல்றான், இருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோவாக்கு வந்துங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம அவர் இன்னொரு ஒரு பேர் இருக்குது, அது நான் சொல்ல மாட்டேன், சொன்னா அவருக்கு பிடிக்காது. சொல்லு. அதாவது இந்த தருணம் நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. சன்னி நீங்க வரணும், நீ சொன்னா போதும். அது சவுண்ட் ஆகுது. எப்பவும் பிளான் போடாத டைம்ல கோவாக்கு சம்பந்தமே இல்லாம போயிங்கிறேன். எல்லாம் வினய் கோசரம். ஹாப்பி பர்த்டே வினய். வினய் கோசரம்ட்டு இவர் கோவால வந்து எதுவுமே கண்மொழின்னு வந்துட போறாரு. இவரு கோசரமே வந்துருக்கிறாரு. அப்புறம் நம்ம சன்னி அஜித் குமார் தீவிர கால்மே எல்லாம் போடுவாரு அவரு. அது கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அவங்க ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாரு, கொஞ்சம் கேட்டு. அப்டேட்ல தான் வைக்கலான்ட்டு இருக்கிறேன். எங்க வைஃப் எங்க போறேன், என்னென்ன பண்றேன் அப்டேட்ல வைக்கலான்னு இருக்குல்ல, அப்டேட்ல இருக்கணும். இருக்கிறேன் இல்லன்னா ஆகாது, இருக்கணும் இருக்குவேன். நீங்க வைஃப் கிட்ட கல்யாணம் ஆயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் ஒரு அட்வைஸ் என்ன சொல்ல விரும்புறீங்க? வைஃப் கிட்ட எப்படி இருக்கணும்? பண்ணிக்காதீங்க. பரவாயில்ல அதெல்லாம் தெரியும். கிரிக்கெட் கரண் பாலியா காச்சுவேல் ஜோசியர், அயோத்தியா ஜோசியர், அயோத்தியா பிளேயர் பேசுவாரு. எனக்கு இழுவ ரஜினி உங்களுக்கு கோவா போற தருணம். ஆமா எல்லாருக்குமே இன்னொரு வந்துட்டு ஹரிஷ் வந்து தீவிரவாத ரஜினி ஃபேன். ரொம்ப பேர் வந்து ஹரிஷ் ராணன் கூப்பிடுறதோட ரஜினின்னு கூப்பிடுறது நிறைய பேர் இருக்கிறாங்க. அயோத்தியா கிரவுண்ட் கிங் மேக்கருக்கு உண்டான ஒரே ஸ்பெஷாலிட்டி அவர் பல்லுக்கு அதுல ஒரு கேப் இருக்கும். அதுக்கு வந்து காமி காமி அது கேப்புக்கு எல்லாம்
எல்லாரும் இருக்கிறோம். இவர்தான் நம்ம எல்லாம் கோவா கூட்டிட்டு போயிருக்கிற வினய் இன்டெலிஜென்ட் வினய் ஸ்மார்ட் கை. அலெக்ஸ் மோகனுக்கு குரூப் போட்டான். அதுக்கு பூரா இவர்தான் நம்ம விக்கி இந்த பகுதியில் பாருங்க friend. அப்பா நம்ம அப்பா இதை பாருப்பா காரியப்பா அவர் பேச உங்களுக்கு கண்டிப்பா வந்து ரிலீவ் பண்ணுவோம். காட்டுவோம். நம்ம எல்லாருக்கும் கோவாக்கு போகும்போது கம்மையில இருந்து ரேஷன் வாங்கி வந்த ஒரே ஆளு இவர்தான். ஏன்னா கோவால வந்து எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தின்னு அவர் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அங்க நல்லா பிரியாணி செய்வாரு. அதுக்கப்புறம் என்ன செய்யற கனி சொல்லுக்கா இதான் வாங்கி வந்து சொல்லு. சரி, அவர் வாங்கி வந்து நம்ம வினய் சொல்லுவாரு. என்னென்ன வாங்கினீங்க? ஃபுல் ஆயில் ஜீரா சாம்பார் ரைஸ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. என்னென்ன வாங்கினீங்க சொல்லு. ஹோம் மேட் ஹெல்தி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஓகே, இதெல்லாம் யார் அப்பா சொன்னதா? அப்பா ஜீரா சாம்பார் ரைஸ் பிரியாணி பண்றதுக்கு. கோல்டு வின்னர் ஹெல்தி ஆயில். கத்தி கூட சேஃபா பெங்களூர் கத்தி தான் வேணும்னு வாங்கிக்கிறாரு. நல்லா இல்ல, அதெல்லாம் விட பரவாயில்ல. ஹெல்தி ஃபேட் கீ சைன் ஆஃப் பியூரிட்டி ஜிஆர்வி. அவ்வளவுதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி கோவா ட்ரிப் யாரெல்லாம் போயிருப்பாங்களா? எல்லாரும் அவங்க பிளேஸ் போய் செட்டில் ஆயிட்டாங்க. நெக்ஸ்ட் கோவால லேண்ட் ஆகும்போது கண்டினியூ பண்ணுவோம். குட் நைட்.